ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த வியூவோட தான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ ஒரு புதுசாக ஒரு கிச்சன் ஒன்று ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஐ எம் ஆடிங் அ ரூம். இப்போ வந்து அந்த ரூம் நேம் கிச்சன். ஸோ கிச்சன் கேபினெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு செக்ஷன் ஆட் பண்ணுறேன். ஃப்ளோர் யூனிட் மேபி சைடு ஏஏ எலிவேஷன் ஏஏ. சரிங்களா? ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஸ்கர்ட்டிங் 800, விட்த் வந்து ஒரு 3000, டெப்த்து வந்து 580. ஸோ இது நான் இப்போதைக்கு ஒரு ஃபுல்லி மாடலர் கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செமி மாடலர் எப்படி ஆட் பண்ணணும், செமி மாடலர் லாஃப்ட்டும் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறதே சொல்கிறேன் நான். ஸோ இங்கே போயிட்டு நான் ஆட் மாடியூல்ஸ் கொடுக்குறேன். ஸோ கிச்சனோட பேஸ் கேபினெட்ஸ்லாம் காமிக்கும். ஸோ உங்களுக்கு சிங்க் யூனிட் முதல்ல வேணும்னா சிங்க் யூனிட்டு, நெக்ஸ்ட் ஒரு 2 டோர் ஃப்ளோர் யூனிட், அப்புறம் ஒரு 3 டேண்டம், நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஆயில் புல் அவுட், லாஸ்ட் வந்து ஒரு 1 டோர் கேபினெட் வேணும்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 டோர் கேபினெட். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். எல்லாம் ஆட்டோ பேக் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ டேண்டம் பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 600 ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா அதை டபுள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். மித்த எல்லா கேபினட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி சைஸ் மாறிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. எனக்கு சிங்க் யூனிட் வந்து 1000 mm வேணும் அப்படின்னு நீங்கள் அதையும் மாற்றிட்டிங்கன்னா மித்த எல்லா கேபினட்ஸ் ஆட்டோ பேக் ஆகிக்கும். ஸோ பாட்டில் புல் அவுட் வந்து எனக்கு வந்து 230 வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மீதி 2 கேபினெட் இருக்குது, அது 2 ஆட்டோ பேக் ஆகிக்கும். ஈக்குவலாக பிரிஞ்சுக்கும், பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ்க்கு ஈக்குவலாக பிரிஞ்சுக்கும் பார்த்து. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் செக்ஷனோட பவர். நீங்கள் ஒன்று ஒன்று கால்குலேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் தேக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் மேனுவலாக எந்த என்ட்ரி தப்பும் பண்ணாத அளவுக்கு டூலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு பாட்டமில் வந்து ஸ்கர்ட்டிங் வேணும். எனக்கு கிச்சனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டிங்கோட ஹைட் வந்து 105 mm இருக்குது, இல்லை 110 mm இருக்குது அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் பியூட்டி என்னென்னா இந்த ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த 2 ஸ்கர்ட்டிங் ஜென்ரேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு 3000 ரெண்டு பேன்லாம் ஜென்ரேட் ஆயிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் இங்கே மாற்ற மாட்டீங்க, எல்லாமே இங்கே உள்ளே மாற்றுறீங்களா. இதுக்கு பஃபரோட தான் எப்பயுமே வரும். 25 mm பஃபர் வரும், ஹைட் அண்ட் வித். ஸோ உங்கள் கார்பெண்டர் வந்து 5 mm 10 mm லூஸ் விடுவார், டைட் வைப்பார், எல்லாமே அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 1 mm 2 mm தப்பாயிருமோ அந்த பயப்பட தேவையில்லை. ஸோ இங்கே வர ஸ்கர்ட்டிங் அண்ட் ஃபில்லர்ஸ் எக்ஸ்ட்ரா 25 mm பஃபரோட தான் வரும். ஸோ நீங்கள் 50 mm ஆர்டர் பண்ணிங்கன்னா 75 mm வரும், 110 mm ஆர்டர் பண்ணுறீங்கன்னா 135 mm வரும், 620 ஆர்டர் பண்ணுறீங்கன்னா 640 வரும். ஸோ அந்த அடிஷ்னல் 25 mm பஃபரோட தான் வரும். ஸோ கார்பெண்டர் கட் பண்ணி போட்டுக்கலாம் போடுறது. ஸோ ஃபில்லர்ஸ் வந்து எப்பயுமே பஃபரோட தான் வரும், பாக்ஸஸ்லேருந்து வர ஃபில்லர்ஸ். அண்ட் லெஃப்ட் சைட் எனக்கு 2 சைடு நீஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பேரலல் கிச்சன், 2 சைட்லையுமே வால் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும் ஃபில்லர் கொடுத்துட்றேன். 50 mm ஃபில்லர் வந்துடும், ரைட் சைட்லேயும் ஃபில்லர் கொடுக்குறேன், 50 mm ஃபில்லர் வந்துடும். அண்ட் மித்த எந்த 2 கேபினெட்டுக்கு மட்டும் சைஸ் மாறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோமோ அது 2 மட்டும் ஆட்டோமேட்டிக்காக மாறலான்னு விட்டுருக்கோமோ அது மட்டும் மாறிக்கும். மித்த நீங்கள் ஃபிக்ஸடாக வச்ச கேபினெட்ஸ் எதுவுமே வந்து மாறாது, சைஸ் மாறாது. இன்கேஸ் இல்லை ஆட்டோ ஜென்ரேட் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க, டேப் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதே ஜென்ரேட் ஆகிரும். இல்லை எனக்கு 1000 ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 1000 என்டர் பண்ணிக்கலாம், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்துடும். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா கேபினெட்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்டர்னல் வியூ, இது அவுட்டர் வியூ. ஸோ டேண்டம்லாம் விசிபிளாக தெரியும் உங்களுக்கு. ஷெல்ஃப் இருக்குது, சிங்க் யூனிட்டுக்கு இல்லை. ஸோ 3Dயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக கேபினெட்ஸ் வந்துடும். ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம், பார்க்குறது ஃபைன். ஸோ கிச்சன் இது எனக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கிச்சனில் செமி மாடுலர் லாஃப்ட் இருக்குது, ஸோ எனக்கு அது வந்து ஆட் பண்ணணும், அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆட் செக்ஷன் அதே தான், லாஃப்ட் கொடுத்துருங்க. மேலே வந்து ஆர்சிசி இருக்குது, ஸோ அதான் செமி மாடுலர் லாஃப்ட்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு ஆர்சிசி லாஃப்ட் நான்
ஓகே. ஸோ இப்போ 1000 நான் இந்த லாஃப்ட் வந்து ஐம் ஆடிங் அ லாஃப்ட் செக்ஷன் இப்போ. லாஃப்ட் ஆர்சிசி லாஃப்ட். ஸோ இது வந்து இப்படி அந்த லாஃப்ட்டோட சி இங்கே நீங்கள் என்டர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்கஸோட ஹைட் அண்ட் வித் அதுக்கேற்ற மாதிரி ஷட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. இப்போ வரைக்கும் அப்படி தான் ஆகிட்டு இருக்கு எல்லா கேபினெட்ஸுமே. கேபினெட்ஸோட வித்து தான், நீங்கள் ஷட்டரோட வித்து நீங்கள் எதுவுமே வந்து கை வைக்கல. இப்போ அதே மாதிரி ஆர்சிசிக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் தான் நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. எப்பயுமே என்டர் பண்ணுறது ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து ஆர்சிசிக்கு மேலே லாஃப்ட்டுக்கு, அதாவது சீலிங் கீழே 800 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னர் ஸ்பேஸ். ஸோ 800 என்டர் பண்ணிக்கிறீங்க. வித்து வந்து 3000. டெப்த்து தேவையில்லை, பட் ஸ்டில் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் 550. ஆட் செக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆட் மாடியூல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரேம் ஷட்டர் ஆட் பண்ணுறீங்க. ஸோ 3000 mm எனக்கு 6 டோர் வேணும் அப்படின்னா 3 2 டோர் ஃப்ரேம் ஷட்டர் ஆட் பண்ணுறீங்க. லெஃப்ட்டு ரைட்லேயும் டம்மி தரீங்க. ஃபில்லர்ஸ் டபுள் கிளிக் பண்ணுறீங்க. லெஃப்ட் சைட் ஃபில்லர், ரைட் சைட் ஃபில்லர், டன் கொடுத்துட்றேன். ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். உங்களுக்கு டாப்பில் ஃபில்லர் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்போ காமிச்ச மாதிரி. அப்படி இல்லைன்னா கூட யூ கேன் லீவ் இட். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணி 3D பார்த்துக்கிறேன். இப்போ 3Dயில் பாருங்கள், நல்லா ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸும் ஷட்டரும் ஒரே லெவலில் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ நான் ஒரு ஃபீச்சர் காமிக்கிறேன். ஸோ இது செமி மாடலருக்கு யூஸ் ஆகிற ஃபீச்சர். இந்த ஃபில்லர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாட்டம் சைடில் ஷட்டர் எக்ஸ்டென்ஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருப்போம். அதை நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணல, பார்த்துருப்பீங்க இந்த ஃபீச்சரில். இந்த ஷட்டர் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷட்டர் கீழே எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு சொல்லி காமிக்கிறது. இது லாஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும். இதே செமி மாடலர் கிச்சனுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் முன்னாடி கிச்சன் ஆட் பண்ண மாதிரியே பேஸ் கேபினெட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டாப் சைடில் ஷட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஷட்டர் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, வேறு எதுவும் பண்ணலை. ஸோ யூனிஃபார்மாக எனக்கு வந்து எல்லா கேபினெட்ஸுக்குமே 110 mm வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அந்த ஆர்சிசியோட ஹைட் வந்து 110 mm இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லை 110 mm இருக்குன்னு சொல்லிட்டு டன் கொடுத்துட்றீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ப்ரிவ்யூ பாருங்கள் போயிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ ஒன்றும் தெரியாது. மெஷர்மெண்ட் எனேபிள் பண்ணி பாருங்கள். 3D பாருங்கள். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கீழே ஷட்டர் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு செமி மாடலருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபில்லர் எல்லாம் ஜென்ரேட் ஆயிடுச்சு. செமி மாடலருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸஸ். ஸோ அதை நீங்கள் யோசிக்கவே தேவை இருக்காது. ஆர்சிசி இருக்குது, எனக்கு செமி மாடலர் கிச்சன் இருக்குது. கீழே வந்து கிச்சன் எப்படி வந்து பண்ண முடியும், கீழே வந்து ஸ்கர்ட்டிங் இல்லை. ஸோ ஸ்கர்ட்டிங் இல்லைனா இன்னர் ஹைட் எடுத்துகிட்டு ஸ்கர்ட்டிங் அப்ளை பண்ணாதீங்க. இல்லை ஸ்கர்ட்டிங் இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் எடுத்துகிட்டு ஸ்கர்ட்டிங் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட சாய்ஸ் தான், எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது பாக்ஸஸில். ஸோ நான் உங்களுக்கு செமி மாடலர் லாஃப்ட்டு, செமி மாடலர் கிச்சன்லாம் எப்படி பண்ணணுங்கிறது நான் இந்த வீடியோவில் காமிச்சிட்டேன். அதே மாதிரி கிச்சனோட மெட்டீரியல்ஸும் நான் ஜஸ்ட் மாற்றி காமிச்சிட்றேன், ஜஸ்ட் ஃபார் ரிவ்யூ. ஸோ எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் வேணும். இங்கே இதில் ட்ராயர் மெக்கானிசம் எனக்கு ஐ நீட் டேண்டம். ஸோ நான் டேண்டம் அப்ளை பண்ணிட்டேன். இதில் என்னென்ன வரும்னா, எப்பயுமே பாக்ஸஸில் வராதது ஃப்ரீ ஸ்பேஸில் உள்ள சீட்டால் எந்த ஆக்சசரிஸும் வராது. நான் வார்ட்ரோப்பில் எப்படி உங்களுக்கு வார்ட்ரோப் ரெயில்ஸ், அதை ஹேங்கர் ஆட்லாம் வராதுன்னு சொல்லணும், அதே மாதிரி இதில் ஆயில் புல் அவுட் வராது, பட் டேண்டம் வந்துடும். நீங்கள் பேஸ்கெட்ஸ்னால் பேஸ்கெட்ஸ் வராது. அதே மாதிரி மேஜிக் கார்னர், புல் அவுட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வராது. எதெல்லாம் உங்களோட பேனல் லிஸ்ட், அதாவது கட்டிங் லிஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுமோ அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும். இதில் சின்ஸ் உங்களுக்கு டேண்டம் வந்து இந்த பேனலோட சைஸஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுறதுனால டேண்டமும் சேர்ந்து வந்துடும். அதோட ப்ரைஸிங்கும் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். பாருங்கள், டேண்டம் இருக்குது. ஸோ 3 டேண்டம். ஸோ ஒரு டேண்டமுக்கும் 1974 ஆட் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் 9156 ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஆட் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரைஸிங் பார்க்குறதுக்கு அண்ட் ஸ்பெக்கெல்லாம் மாற்றி பார்க்குறதுக்கு. அண்ட் சிமிலர்லி பிடபிள்யூபியா இல்லை சைனிகா இல்லை ஷரானா எல்லாமே நீங்கள் மாற்றி பார்த்து, விக்வேம், ஸோ எல்லாமே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். அக்ரிலிக்கு வாட் வி சஜஸ்ட் இஸ் ஜென்ரலி கோ ஃபார் HDHMR or HMR ஆஃப் எனி பிராண்ட் ஆர் பாக்ஸஸ் பிராண்ட். அது இருந்தால் தான் உங்களுக்கு அண்டர்லேஷன்ஸ் வராது. ஜென்ரலி தட் இஸ் வாட் வி சஜஸ்ட் டு கோ வித். பண்ணிவிட்டு அப்டேட்டட்.
அதுக்கு ஏற்ற மாதிரி 5723 இருக்கு பாருங்க சிங்க் யூனிட். Now it gets 746 per square feetங்கிறது gets updated to 1002 because of change in the plywood. ஏன்னா 120 130 rupees plywood யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விச் சேஞ்சஸ் டு இதோட ஸ்பெக்குக்கு மாற்றி ப்ரைஸிங் வர்றது. அண்ட் லேமினேட்ஸ் ஆட் பண்ணுறதும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு, ஸ்பெக் மாற்றுறதும் காமிச்சிட்டேன், கேபினெட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு காமிச்சிட்டேன். சிமிலர்லி பூஜா யூனிட்ஸ், டிவி யூனிட் எல்லாமே பண்ணிக்கலாம் பண்ணுறது. டிவியோட ஃப்ரேமிங் அண்ட் அதுக்கு மேலே வர பேனல்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஐ திங்க் ஐ கவர்ட் யூ ஹவு டு ஆட் அ கேபினெட், ஹவு டு கஸ்டமைஸ் அ கேபினெட், எப்படி வந்து கேபினெட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், எப்படி ப்ரிவ்யூ பார்க்கணும், எல்லாமே காமிச்சிட்டேன். அண்ட் கிச்சனில் இன்னொரு மேஜரான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அது என்னென்னா ஹேண்டில்ஸ். ஸோ கிச்சனில் தான் மோஸ்ட்லி நீங்கள் ஹேண்டில்ஸ் நிறைய டைப் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதில் போனீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹேண்டில் இருக்கும். ஸோ ஹேண்டில்ஸில் ஜி ப்ரொஃபைல், ஜே ப்ரொஃபைல், கோலா ப்ரொஃபைல், கிச்சனோட வால் யூனிட்ஸ் தேவையான கோலா வால் ப்ரொஃபைல் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் டிவி யூனிட்ஸ் அண்ட் அதர் யூனிட்ஸுக்கு ஃபிங்கர் க்ரூ வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்டடி யூனிட்ஸ்க்கு அதெல்லாம். ஸோ கிச்சனில் மோஸ்ட்லி நீங்கள் ஜி அண்ட் ஜே ப்ரொஃபைல் அப்ளை பண்ணிங்கன்னா ஜி ப்ரொஃபைல் அப்ளை பண்ணி பாருங்கள், என்ன ஃபினிஷ்னு சொல்லி கேட்கும், எனேபிள் பண்ண சொல்லும். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு ரோஸ் கோல்டில் வேணும் அப்படின்னா இங்கே வர்றது ஃபினிஷஸ் எதுவும் வராது ஆஃப் ஃபார் எனி அதர் மெட்டீரியல் அதர் தேன் பேனல்ஸ். ஸோ அது விஷுவலாக தான் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வரும். இப்போ நான் காமிக்கிறேன், எல்லா ஜி ப்ரொஃபைலும் கிரே கலரில் தான் காமிக்கிறோம். எல்லா ப்ரொஃபைல்ஸ் ஓட ஃபினிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம், பார்க்குறது ஜி ப்ரொஃபைல் ரோஸ் கோல்ட். ஆனால் இங்கே காமிக்கிறது 2Dயில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொஃபைல்ஸ் தெரியும், அப்படின்னா ஜி ப்ரொஃபைல் அப்ளை ஆனது உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு. அண்ட் 3Dயில் இந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிகிறது ஜஸ்ட் பேனல்ஸ் சைஸஸ் குறைஞ்ச மாதிரி ஒரு கேப்போட தெரியும் உங்களுக்கு. அண்ட் இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு வர்றது அஸ் பேனல்ஸ். ஹேண்டில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வந்துடும், ஜி ப்ரொஃபைல், ஜே ப்ரொஃபைல்லாம். கோலா ப்ரொஃபைல்லாம் உங்களுக்கு லென்த்தாக கொடுத்துருவோம், நீங்கள் அங்கே எல் கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வால் கோலா ப்ரொஃபைல்ஸ் வந்து வால் பாக்ஸோட பாட்டம் பேனலில் வால் கோலா கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஓவரால் ப்ராஜெக்ட் சம்மரியில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒரு டோட்டலாக ஒரு ப்ராஜெக்ட்ஸாக உங்களுக்கு என்னெல்லாம் டெலிவர் ஆகும், ஆப்பை வச்சு நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ணிக்கலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.